ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண நிறையா பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம வீடியோவில் காட்ட போகிற பிடிஎஃப் கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்துருக்கணும். அந்த பிடிஎஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் 95 கொஷினுக்கு மேலே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அப்படி அது என்ன பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ண வரவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்து 12th ஃபெயில் ஹீரோ மாதிரி நல்லா வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் பாஸ் பண்ணணுன்னு. ஆனால் அந்த 1 மந்த்து கழித்து பின்னாடி திரும்பி பார்த்தா இது வரைக்கும் அந்த 1 மந்தில் எவ்வளோ அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க, இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இதை பற்றி எதுவுமே தெரியாது. திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, இப்போ இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் என்னென்னா 6 to 12 இருக்கிற ஃபுல் லெசன் லிஸ்ட்டும் ஃபுல்லாக அப்படியே புக்கில் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன். இது நியூ புக்கில் 6 to 12 அப் டு சிறப்பு தமிழ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். ஓல்டு புக்லேயும் உங்களுக்கு 6 to 12 வரைக்கும் கொடுத்துருப்பேன். பார்த்துடலாம். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து அப்படியே 12th வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருந்துருப்பேன். பாருங்கள், 12th வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருந்துருப்பேன். இந்த பிடிஎஃப் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோன்னா, நீங்கள் ஒவ்வொரு லெசன் கம்ப்ளீட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்சு, நல்லா டார்க்கான ஸ்கெட்சு எடுத்து இதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா டார்க்கான ஸ்கெட்ச் எடுத்து ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போது இந்த மாதிரி இப்படி டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு லெசனும் இல்லை ஒவ்வொரு யூனிட்டும் முடிக்கும் போது இப்படி டிக் பண்ணிட்டு வாங்க. இப்படி நீங்கள் டிக் பண்ணிட்டு வரது மூலமா உங்களுக்கு என்ன யூஸ்னா, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, இன்னும் எவ்வளோ உங்களுக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் 3 டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணது எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ரிவிஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் இப்போ ஒரு லெசன் முடிக்கிறீங்கன்னா அப்போது என்றைக்கு முடிக்கிறீங்களோ அன்றைக்கி டேட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்கத்தில் டேட் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் என்றைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டும் அப்படியே பக்கத்தில் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா நீங்கள் டெய்லி இந்த பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே டேட் எழுதி வச்சுருப்பீங்க. அப்போது இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அன்றைக்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு யூனிட் முடிக்கும் போதோ இல்லை ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போதோ அதை பக்கத்தில் மென்ஷன் பண்ணிட்டே வாங்க. அந்த ஃபஸ்ட்டு டேட்டு நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா, சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு எழுதக்கூடாது. அந்த லெசனை ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுட்டு இதுலேருந்து எக்ஸாமில் எந்த கொஷின் கேட்டாலும் என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் டேட்டை மென்ஷன் பண்ணணும். சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதில் டேட்டை மென்ஷன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன்று எப்படி யூஸ் பண்ணலான்னா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஹிண்ட்டாக எழுதிக்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் இயர் கஷ்டமாக இருக்குது, ஞாபகம் இல்லைன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இங்கே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் இல்லை 6th ஃபுல்லாக 7th ஃபுல்லாக இந்த பேஜில் நீங்கள் இயர்ஸ்லாம் எழுதிங்கன்னா சும்மா சின்னதாக தான் வரும். அந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம படித்தது நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே ஃபோட்டோ மாதிரி அப்படியே தெரியும் அப்படின்னு. இப்போ இதில் உங்களுக்கு எப்படி நீங்கள் தெரியும்னா, நீங்கள் லெசன் வைஸாக எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா இது அந்த லெசனில் தான் இருக்குது, அந்த பேஜில் இருக்குது அப்படின்னுன்றது உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே ஃபோட்டோ மாதிரி நிற்கும். அதிலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அது நீங்கள் எப்படி வரும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லெசன் வைஸாக படிக்கும்போது உங்களுக்கு அந்த கொஷின் எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் நீங்கள் வெறும் டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃப் மட்டும் வச்சுக்காதீங்க. ப்ரிண்ட் அவுட் போட்டுருங்க. ஒரு 39 பேஜ் தான் இருக்குது. ப்ரிண்ட் அவுட் போட்டிங்கன்னா அமௌண்ட்டும் கம்மியாக தான் வரும். ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு நமக்கு குரூப் 4 வரதுக்கு இன்னும் எவ்வளோ மந்த் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு லெசனாக படிக்க இந்த மாதிரி நான் இப்போ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு செம்ம ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி மறக்கவும் மறக்காது, உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1 மந்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதே வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லிடுங்க. நாம் அதை இந்த மாதிரி ரெடி பண்ணி நாம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன்.
அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து குரூப் 2 இப்போ நடந்த குரூப் 2வோட தமிழ் கொஷின்ஸோட புக் ப்ரூஃபு அண்ட் சிலபஸில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்ற ஒரு வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அதில் ஃபஸ்ட் பார்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு ஃபுல் 100 கொஷின் நம்ம போட்டுடலாம்.